ஹாய் கைஸ். போர் வீரர்கள் சாப்பிட ஆரம்பித்து அதில் பல காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி ராஜாக்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொதுமக்கள் கிட்ட ஃபேமஸான ஒரு டிஷ்ஷை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கெலாம் முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஸான் கைஸ். எனிவேஸ் இந்த வீடியோ ரம்ஸானுக்கு வந்திருக்காதுன்னு எங்களுக்கே தெரியும். ஏன் வரலன்னா we need motivation. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கீப் மோட்டிவேட்டட். நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் தான் நாங்களும் வீடியோஸை ஆன் டைமில் போடுவோம். அட்லீஸ்ட் ட்ரைனாவது பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ப்ளீஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். எனிவேஸ் ஒன்ஸ் அகைன் பிலேட்டட் ஹாப்பி ரம்ஸான் கைஸ். இன்ட்ரோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் இன்ஃபோநைட் தமிழ். இப்போ வரைக்குமே இந்த உலகத்தில் பல விஷயங்களுக்கு ப்ராப்பரான ஆரிஜின் கண்டுபிடிக்கப்படல. அது மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த பிரியாணியும். எஸ், பிரியாணிக்குமே தெர் இஸ் நோ ப்ராப்பர் ஆரிஜின் ஆர் ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி. பட் மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட பிரியாணியோட ஆரிஜினை பற்றி கேட்டால் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாணி கண்டிப்பாக கார்த்தி நடித்த பிரியாணி படத்துலேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோக் இல்லையா? ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், கொஞ்சம் சீரியஸாக பேசணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் தியரி, பிரியாணி பெர்ஷியாவிலேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியாணின்னு சொல்கிறத விட பிரிஞ்ச் இல்லை பிரியன் அப்படின்னு சொல்லலாம். பிரிஞ்சுனா ஒன்றும் இல்லை கைஸ், ஆக்சுவலி அவங்க லாங்குவேஜில், அதாவது அந்த பெர்ஷியன் லாங்குவேஜில் ரைஸ்ன்னு அர்த்தம், அண்ட் பிரியன்னா ரோஸ்ட் ஆர் ஃப்ரை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரியாணி, பிரிஞ்ச், பிரியன், பெரெஸ்டன் ப்ரொனன்சியேஷன் மேபி தப்பாக சொல்லியிருந்தா ஐம் சாரி ஃபார் தட். அண்ட் கீழே இதுக்கெலாம் லெட்டரிங்ஸ் போடுறேன் ஆர் வேர்டிங்ஸ் போடுறேன், பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சிமிலராக இருக்கிறதுனால பிரியாணி பெர்ஷியாவிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் தியரியை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பல பேரால் பேசப்படுற தியரிக்குள்ளே போகலாம். பல ராஜாக்கள் அவங்க ராஜ்யத்தை சேர்ந்த போர் வீரர்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக சண்டை போடணும், எல்லா வேலையும் ஆக்டிவாக செய்யணும், இதுக்கெல்லாம் அவங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுக்காக செஞ்சது தான் இந்த பிரியாணி. ஆக்சுவலி அந்த பிரியாணி இப்போ நம்ம கட்டுன்னு கட்டுற பிரியாணி அளவுக்குலாம் இருக்காது. அது வெறும் சாதமும் கறியும் கொஞ்சோண்டு ஸ்பைசஸும் கலந்த ஒரு கலவை, அவ்வளோதான். இப்படியே காலங்கள் போக போர் வீரர்கள், அதாவது ஒரு ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் போர் வீரர்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இந்த பிரியாணியை குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒன்று தான் த மோஸ்ட் ஃபேமஸ் தம் பிரியாணி. நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த தம் பிரியாணி கதை இல்லாமல் இந்த பிரியாணியோட ஹிஸ்ட்ரியை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த தம் பிரியாணி ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அண்ட் மறுபடியும் காலங்கள் கடக்குது. இவங்க புதுசாக இன்னோவேட்டிவாக பிரியாணி செய்யறதை பார்த்துட்டு ராஜாங்களுக்கு மவுத் வாட்டரிங் ஆக ஆரம்பிக்குது. என்னது இது, நம்ம சாதாரணமாக செஞ்சு கொடுத்த ஒரு விஷயத்தையும் அவங்க புதுசாக என்னென்னமோ பண்ணி சாப்பிட்றாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் அவங்களோட அந்த சமையல்காரங்க கிட்டலாம் சொல்லி எனக்கு அது வேணும், எனக்கு அதே மாதிரி வேணும், ஆனால் காஸ்ட்லியாக வேணும், ஏன்னா நாங்கள் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லவே சமையல்காரங்களும் எங்கெங்கே இருந்து காஸ்ட்லியான ஸ்பைசஸ்லாம் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அத்தன்டிக் பிரியாணி உருவாக்குறாங்க ராஜாங்களுக்காக மட்டும். இப்படியே சமைக்கப்படுற இந்த பிரியாணி காலப்போக்கில் ராஜாக்கள் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒகேஷன்ஸ் வரும்போது மக்கள்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் கைஸ், ரம்ஸான் கண்டிப்பாக உங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்டு உங்களுக்கு கொண்டு வந்து பிரியாணி கொடுத்துருப்பான். எனக்கும் வந்தது. பட் வீடியோ தான் லேட்டாக வருது. ஏன் நம்மளே சொல்லிட்டேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மக்களிடையில் இந்த பிரியாணி ஒரு புரட்சியாக வெடிக்குது. அதுக்கப்புறம் மக்களிடையில் இந்த பிரியாணி ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது மக்கள்களுக்குள்ள. அதாவது ஒரு ராஜ்யத்தை சேர்ந்த மக்களும் இன்னொரு ராஜ்யத்தை சேர்ந்த மக்களும் எங்கள் ராஜ்யத்தில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி செய்கிறாங்க, உங்களால் செய்ய முடியுமா, அந்த மாதிரி மாற்றி ஒரு மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஃபைட்டாக மாறுது. மக்கள் அந்த பிரியாணியை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு டீகோட் பண்ணி இவங்க பிரியாணியை டிஃப்ரெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் ஒரு ரீஜியனில் ஒரு விதமான பிரியாணி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஆம்பூரில் ஆம்பூர் பிரியாணி, கல்கட்டாவில் கல்கட்டா பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, கேரளாவில் கேரளா பிரியாணி, ப்ரான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, பீஃப் பிரியாணி. பெருசா போய்கிட்டு இருக்கு. பட் சென்னையில் இந்த எல்லா பிரியாணியும் கிடைக்கும். இதை தாண்டியும் நிறைய பிரியாணிஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் பிரியாணி ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் வீட்டில் பிரியாணி ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லா பிரியாணியும் நல்லாயிருக்கும். இவ்வளோ பிரியாணி இருந்தாலும் உங்களுக்குலாம் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லவா? எங்கே போனாலுமே பிரியாணியை கையில் தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரியாணியோட டேஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிரியாணியோட ஸ்மெல் நம்ம கையில் எவ்வளோ நேரம் இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல பிரியாணியை சாப்பிட்ருக்கோன்றதையே மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் எந்த பிரியாணியை சாப்பிட்ருக்கீங்க அண்ட் அந்த பிரியாணியோட டேஸ்ட் எவ்வளோ நேரம் உங்கள் கையில் இருந்திருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு பிடிச்ச மை ஃபேவரட் பிரியாணியை வச்சு நான் ஒரு
புதுசாக ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். சும்மா சொல்கிறோம் பிரியாணி சாப்பிட்டா ஒரு புத்துணர்ச்சி வருதுன்னு. போர் வீரர்கள் செஞ்ச பிரியாணி கைஸ். எஸ், போர் வீரர்கள் செஞ்ச பிரியாணி சாப்பிட்ற எல்லாருமே போர் வீரர்கள் தான். இதோட இந்த வீடியோ முடியுது. எஸ், இந்த வீடியோவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது தவிர்த்து பிரியாணியை பற்றி ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பிரியாணி கேட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடல, சேனல் ரொம்பவே டவுனாக இருக்குது. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டிங் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ பரம். பை கைஸ்.